ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பம் தள்ளி போவதற்கான காரணங்களும் அதற்கான தீர்வுகளும் என்ன அப்படிங்கிறத தான் தெளிவாக சொல்ல போகிறேன். நீங்கள் என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, கீழே இருக்க ரெட் கலர் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். கர்ப்பம் தள்ளி போகிறதுக்கான மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் வெயிட் இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சரியான ஹார்மோன்ஸ் இது செக்ரீட் ஆக விடாது. அதனால பிசிஓடி, தைராய்டுலாம் வருது. இன்றைக்கி இருக்கிற பிஸி லைஃப் ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா, ஜங்க் ஃபுட் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக மட்டும்தான் நான் இதை சொல்கிறேன். கரு கலையறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய பூதகரமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிஓடி, தைராய்டு போன்ற பெரிய பிரச்சனைகள் தான். இதனால தான் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாருக்கும் ரொம்பவே குறைஞ்சிட்டு இருக்கு. இந்த பிசிஓடி, தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கும் இன்ஃபர்டிலிட்டிக்கும் ஒரு பெரிய லிங்க் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக் க்ரோத்தை இது சரியாக டெவலப் ஆக விடவே விடாது. அப்போ ஓவுலேஷன் நடக்காது. இந்த தைராய்டு என்னென்ன வேலை பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓவுலேஷன் சரியாக நடக்க விடாது. தேவையான ஹார்மோன்ஸை செக்ரீட் ஆக விடாது. பேபி ஃபார்மேஷன் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. அப்படி நடந்தாலும் அபார்ஷன் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக காஃபி எடுத்துக்கிறது குறைக்கணும், இல்லைனா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா இதில் இருக்கிற கஃபீன் அப்படிங்கிற வேதிப்பொருள் சீக்கிரம் கர்ப்பமாக விடாது. இந்த பிரச்சனைகளெல்லாம் தாண்டி ஈஸியாக நீங்கள் கருத்தரிக்கிறதுக்கு நீங்கள் ஓவியேஷன் கிட்டை நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படிங்கிறத என்னோடய சேனலில் கிளியர் வீடியோவாக நான் போட்டிருக்கேன். அண்ட் நீங்கள் இந்த பிரச்சனைகளை கடந்து இயற்கையான முறையில் கருத்தரிக்கிறதுக்கு உங்களுக்கு சில யோகாக்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். நீங்கள் இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி உங்களோட கால்களை மேலே நோக்கி உயர்த்தி வைக்கிறது மூலயமா உங்கள் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுக்கு போதுமான அளவான பிளட் ஃப்ளோ கிடச்சி ஈஸியாக கர்ப்பமாகலாம். இதை பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் பண்ணுறது மூலயமா அடிவயத்தில் இருக்கிற கொழுப்புகளை சீக்கிரம் இது கரைச்சி பிளட் ஃப்ளோவை அதிகப்படுத்தி கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்கும். இதை பாலாசனா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பண்ணுறது மூலயமா உங்கள் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுக்கு போதுமான ஸ்ட்ரென்த் கிடச்சி கரு தங்கறதுக்கான வாய்ப்புகளை இது அதிகரித்து கொடுக்கும். இதை கோப்ரா போஸ்ட்னு சொல்லுவாங்க. இது பண்ணுறது மூலியமாகவும் போதுமான அளவான ஸ்ட்ரென்த் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுக்கு கிடச்சி ஹார்மோன் செக்ரீஷனை இது நார்மல் பண்ணி கொடுக்கும். சூரிய நமஸ்காரத்தோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போதுமான அளவான விட்டமின் டி உங்கள் உடம்புக்கு கிடைக்கும். தைராய்டு செக்ரீஷன் இது நார்மல் பண்ணி கொடுக்கும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். ஹார்மோன் செக்ரீஷன் நார்மல் ஆகும். நான் திரும்ப இதை தான் சொல்கிறேன். உடல் சூட்டுனால கண்டிப்பாக கர்ப்பம் தள்ளி போகும். அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவை நல்லெண்ணெய் குளியல் எடுத்துக்கோங்க. இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி விளக்கெண்ணெய் அடி வயிற்றில் அப்ளை பண்ணிவிட்டு காட்டன் கிளாத்துக்கு மேலே ஹாட் வாட்டர் பேக்கால் ஒத்தனம் கொடுக்கறது மூலியமாக ஹார்மோன் செக்ரீஷன்ஸ் நார்மலாகும். பிசிஓடி க்யூர் ஆகும். அடுத்தது ஆயில் புல்லிங் பண்ணுறது மூலிமா என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாடியோட ஹீட் கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகும். ஹார்மோன் செக்ரீஷன்ஸ் நார்மல் ஆகும். தைராய்டு ப்ராப்ளம்ஸை ஓவர் கம் பண்ணி வரலாம். கர்ப்பம் தள்ளி போகிறதுக்கான காரணங்களில் இதுவும் ஒன்று, லேக் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஸோ உங்கள் உணவில் ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்ஸை நீங்கள் அதிகம் சேர்த்துக்கிறது மூலிமா ப்ரெக்னென்ட் ஆகலாம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் கொடுங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.